ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெட் வார்ஸ் வந்திருக்கோம். பெட் வார்ஸ் நீங்கள் யோசிப்பீங்க, பெட் வார்ஸே வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன பெட் வார்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு. யூடியூப்காகவே தனியாக பண்ணியிருக்கோம். விட்டுருவேண்ணா. சரி, நான் ஆல்ரெடி கோல்டு ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேம் பேர் பிளாக் மேன் கோன்னு ஒன்று இருக்குது. இது நான் விளையாடுறது வந்து பெட் வார்ஸ் லைட்டுன்னு போனீங்கன்னா வராது. நேம் வந்து பெட் வார்ஸ் மட்டும்தான். ஓகே, இந்த கேமில் பிவிபிக்கு தேவையான பொருள் ரெஸ்கியூ பிளாட்ஃபார்ம், அப்புறம் பேராகிளைடர் ரெண்டே வாங்கிக்கோங்க. ஏன்னா மதியம் பறந்துட்டு இருக்கணும்ல. சரி போகலாம். இந்த லேட்ரு இந்த மாதிரி பெட்டுக்கு சைடில் கவர் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் ஆப்போனண்ட்டுக்கு உடைக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் டைமண்ட் எக்ஸ் வச்சுருந்தானா சரன்னு உடைச்சிட்டு போயிடும். மேலேருந்து ஓடிச்சா ஈஸியாக தான் இருக்கும் அவனுக்கு. சைடாக உடைச்சாதான். நம்மளுக்காகனே டைராட்னு ஒரு பிளேயரு பிரிட்ஜு போட்டு கொடுத்துருக்கான். அவனுக்காக போட்டது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் இல்லை, எல்லோரும் யூஸ் தான் பண்ணுவாங்க. சரி, ஸ்பீடாக போட்டு போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேம் விளாடுறேன்னா ஸ்பீடாக பிரிட்ஜு கூட போட முடியல. ஐயோ, என்னைக்கு கீழே உள்ள போகிறேன்னு தெரில. என்ன எப்படியாவது நிறைய கோல்டு வாங்கினது நல்லதாக போச்சு. இப்போவே ஷேர்ஸ் வாங்கிட்டேன். இந்த கேமில் நம்மளுக்கு அவங்களே பேக்குன்னு கொடுப்பாங்க. பேக்கா மேலே ஃபயர் பாலுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்களா, 2 கத்தியை சொருவி வச்ச மாதிரி. என்னடா இது, அதுக்குள்ளே கொண்டுட்டீங்களா? சரி விடுங்க. லூட்டு போச்சு. அடா போங்கடா, டீம் மேட்சடா நீங்கள். ஒருத்தர் லூட்டு கூட கொடுக்க மாட்டீங்களேடா. சரி, நம்ம இந்த சைடு இருக்க டைமண்ட் ஜென்ரேட்டுக்கு போகலாம். எவ்வளோ பேக் பண்ணி வச்சாலும் அசால்ட்டாக வந்து உடச்சிட்டிங்களேடா. ஐயோ, என்ன பிரிட்ஜ், நான் என்ன பிரிட்ஜு கட்டிகிட்ருக்கேனா இல்லை டவர் போட்டுட்ருக்கிறேனா? ஐயோ, முடியாது. உடச்சிட்டு போடுறேன். மொத்தமாக உடைக்க போகிறதில்ல, எக்ஸ்ட்ராவாக இந்த பிளாக்ஸ் மட்டும்தான். இங்கே உடைக்கலாமா? வேணாம் விடுங்க. யாரும் வராங்க அங்கேருந்து. பார்த்துக்கலாம். என்ன ஸ்பீடாக பிரிட்ஜ் பண்ணிட்டு போகலாமா? சரி போகலாம். ஐயோ போச்சுடா. ஈக்கான் தான் போகிறதில்ல. வேணாம், மெதுவாகவே போயிடலாம். ஐயய்ய, என்னது இது இப்படி நடக்குது? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சீக்கிரம் வாடா. என்ன டைமண்ட் ஜென்ரேட்டர் அவ்வளோதானா? சரி விடுங்க, போயிடலாம். அந்த ஜென்ரேட்டருக்கு போகலாமா? இருங்க ஒரு நிமிஷம். எங்கள் பேஸில் ஒருத்தர் தான், மஞ்சள் கலரு நேம் டேக் தருதா? வாடா, 1v1 வாடா. உனக்கு ஆல்ரெடி லைஃபு கம்மியாக தான் இருக்குது, செத்துருவேன். சொல்லலை. லூட்டு என்ன எடுக்க முடியல. எடுத்துட்டேன். அந்த பையன் போல பாவம். இயர்ஸு பேராகிளைடரு எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது, யூஸ்ஃபுல்லானது. நான் இப்போது இங்கே ப்ளாக் போட்டு போகிறேன். ஏன்னா எவனாச்சும் பெட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு வருவாங்க. நம்ம வச்ச லேட்டர் நம்மளுக்கே பிளாக் ப்ரெஸ் பண்ண முடியல. இந்த வாக்கு கம்மியாக தான் இருக்குது, போட்டு போயிடலாம். இந்த டஃபு பிளாக்கு ஃபர்ரு பிளாக்கு 10 தான் இருக்குது, போட்டுடலாமா? வேணாம், கொஞ்சம் போட்டுட்டு போகலாம். இல்லை வேணாம், போட்டுடலாம். வரேன். நான் சொல்லலை, பெட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தால் வருவானுங்கன்னு. ஐயோ, என்ன இவன் இப்படி அடிக்கிறான்? 1 ஹெச்பிக்கு 3 போகுது. ஐயோ, கோல்டன் ஆப்பிள் வேறு இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்கே, ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு டைமும் இல்லையா? ஓடி வந்துட்டுருக்கான். இருக்கிற டைமண்டை பொறுக்கிட்டு போயிடலாம். பெட்ராக்கில் பண்ணுற மாதிரி பண்ணலாமா? இல்லை வேணாம், நம்ம விளாடுற 2 ஃபிங்கர்ஸ்க்கு இதெல்லாம் வராது. சீக்கிரம் ஓடேன்டா, எவ்வளோ மெதுவாக ஓடுவேன். நம்ம பேசிக்க மாட்டேன், போயிடலாம். பின்னாடி வரானா? ஃபயர் பால் விடுறான். ஐயோ, இங்கே என்ன சரிப்பட்டு வராது. ஐயோ, லேடர் ப்ளேஸ் பண்ணிடலான்னு நினச்சேன் இருக்கிறது. போட்டான். ஏரோப்ளைன் வேகத்தில் பறந்தாங்க, பார்த்தீங்களா? சரி, இருக்கிற டைமண்டுக்கு அப்டேட் பண்ணிடலாம். ஐயோ, ஸ்ட்ராங் போக்கு அப்டேட் பண்ணிட்டேனே, ஹெல்த்துக்கு அப்டேட் பண்ணாமல். போச்சு. கோல்டன் ஆப்பிள் வாங்க மட்டும் தான் செய்கிறேன். பேராகிளைடர் இதுக்கு தான் யூஸ். பார்த்தீங்களா, நான் கீழே விழும்போது அவன் பறந்துச்சு. ரெஸ்கியூ பிளாட்ஃபார்ம் போட்டுரு.
போட்டேன். ரெஸ்கியூ பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு தான், கீழே ஸ்லைம் பார்க்கறது இல்லை இதுக்கு. இதே மாதிரி மேலே போயிட வேண்டியது தான். மேலே போகலாமா? வேணாம், இன்வென்ட்ரியில் இருக்க கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு போயிடலாம். சாப்பிட்லாமா? சரி சாப்பிட்லாம். ஆமாம், அவனுங்களால அடிக்க முடியாது. சரி விடுங்க, இந்த நோபல் லாக் இங்கே போட்டுடலாமா? வேணாம், கீழே விழுந்துட்டேன். அவனுங்க ஃபயர் பால் போட்டதுனால கீழே விழுந்தனா இல்லை நான் தண்ணி ஊற்றுறதுனால கீழே விழுந்தனானே தெரில. சரி விடுங்க ஏதோ. சரி, இந்த வீடியோ உள்ளான்னு பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போங்க கைஸ், தட்டி விட்டுட்டு போங்க. சரி, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.